ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். உங்களை எல்லாம் இந்த ஆன்மீக சேனல் மூலியமாக சந்திக்கிறதுல நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுறோம். நாங்கள் போகிற வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். குளத்தூர் பாபா டெம்பிள் சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னைக்கு திருவம்பாவை பாடல் 5 சொல்லி அதற்கான விளக்கங்களை சொல்ல வந்திருக்கேன். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே வரலாம். திருவம்பாவை பாடல் 5. மாலரியா நான்முகனும் காணா மலையினை நாம் போலறிவோம் என்றுள்ள பொக்கங்களே பேசும் பாலூரு தேன்வாய் படினி கடை திறவாய் ஞாலமே விண்ணே பிறவே அறிவறியான் கோலமும் நம்மை ஆட்கொண்டு அருளி கோதாட்டும் சீலமும் பாடி சிவனே சிவனே என்று ஓலம் இடினும் உணராய் உணராய்க்கான் ஏலக்குழலி பரிசேலோ ரெம்பாவாய். இது பாடல். இப்போ இந்த பாடலுக்கான விளக்கம். இந்த பாடலை பொறுத்த வரைக்கும் மாணிக்க வாசகர் என்ன சொல்ல வர்றாருன்னா, ஆன்மாவின் உண்மை நிலை என்ன என்பதை இப்பாடலில் கூறுகின்றார். ஒருவரின் அனுபவத்தால் பக்தியால் ஏற்படும் நிலையினால் இறைவனை உணர முடியும். சொல்லினால் விளக்க இயலாது. பக்தின்றது யாராலையும் எளிதில் சொல்ல முடியாது. அதை நம்ம சொல்லினால் விளக்க முடியாது. அதை உணரதான் நம்ம முடியும். பக்தி என்பது என்னன்றது நம்ம மனசுல உணர்றோம். அதுதான் அவர் சொல்ல வர்றார். திருவண்ணாமலையிலே பாடிய பாடல் என்பதால் அண்ணாமலையாரின் சிறப்பினை பாடுகிறார் மாணிக்க வாசகர். திருவண்ணாமலையில பாடின பாட்டு, அதனால அதை பத்தி அழகாக விளைச்சு கொள்றார். இறைவன் எல்லையற்ற அருள்மலை, திருமாலாலும் நான்முகனாலும் அறிய முடியாத ஒரு பொக்கிஷம். அப்படிப்பட்ட அந்த அருள்மலையை மாலரியா நான்முகனும் காணா மலையினை நாம், அவங்களாலெல்லாம் காக்க முடியல, நான்முகனாலும் பார்க்க முடியல, திருமாலாலும் அறிய முடியல. அத்தகைய அருள் நிறைந்த மலை அது. அதை நாம் அறிந்து விட முடியும் என்பது போல் மற்றவர்கள் நம்பும்படியாக பாலில் ஊறி தேனில் கலந்த பொய்மையை பேசுகின்ற பெண்ணே கதவை திற. எவ்வளோ பெரிய விளக்கங்கள் பாருங்க. அந்த பொண்ணை கதவை திறக்க சொல்றதுக்கு எவ்வளோ பெரிய விளக்கங்களை கொடுத்துட்டு வர. நீ இப்ப என்னது, சிவபெருமான் மண் உலகத்தாலும் விண்ணுலகத்தாலும் ஏன் இன்னும் பிற உலகத்தாராலும் காண்பதற்கு அருமையானவன். அவனை நாம உணரணும் அப்படின்னு சொல்லும் போது ஒவ்வொரு திருக்கோலத்தையும் நாம் ஆட்கொள்ளுகின்ற அந்த பெருங்குணத்தையும் நாம் பாடுகிறோம். அவரின் ஒவ்வொரு திருக்கோலத்தையும் நம்மை ஆட்கொள்ளுகின்ற பெருங்குணத்தையும் தான் நாம் பாடுகின்றோம். அவரை முழுசா நம்மளால உணர முடியல. அவரை பத்தி நம்ம பாடுறோம். பக்தியினுடைய ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக காட்சி தருகின்றார். கடவுள் எல்லாருக்கும் ஒரே மாதிரி காட்சி தருவதில்லை. நீ எப்படி வேண்டி அவரோட வேண்டிக்கிறியோ, நீ எந்த நிலையில வேண்டியோ, எப்படி வேணும்னு நினைக்கிறியோ அந்த உருவத்துல உங்கள்கிட்ட வராது. நான் ஒரு உருவத்துல அவரை நினைச்சு என்ன பண்றேன், வேண்டிக்கிறேன். அந்த உருவத்துல அந்த கோலத்துல எனக்கு காட்சி கொடுக்குறாரு. அப்படி ஒவ்வொருவருக்கும் அவர் இறைவன் ஒவ்வொரு விதமாக காட்சி தருகின்றார். அவங்களுடைய மனநிலையை பொறுத்து, பக்தியை பொறுத்து, அவங்க எப்படி நினைக்கிறாங்களோ அந்த மாதிரி காட்சி தருகின்றார். இறைவன் இந்த நிலையில் சிவனே சிவனே என்று உரக்க நாம் பாடுகின்றோம். சீலமும் பாடி சிவனே சிவனே என்று ஓலமிடிரும் உணராய் கான், உணராய் உணராய் கான் அப்படின்னு சொன்னார். சிவனே சிவனே என்று நாம் உரக்க பாடுகின்றோம். இந்த பாடலை கேட்டு நீ உணர்ந்தாயில்லை, விழிக்கவும் இல்லை. அந்த பொண்ணை சொல்றாங்க, உள்ள தூங்குற பொண்ணை, நாங்க இவ்வளோ தூரம் அந்த இறைவனை பத்தி எல்லாம் பாடுறோம், நீ அதை காதலையும் கேட்கல, நீ அதை உணர்ந்த மாதிரியும் தெரியல, விழிக்கவும் இல்லை, தூக்கத்துல விழிச்சு நீ வரவும் இல்லை. வாசனை பொருந்திய கூந்தலை உடையவளே, இது தான் உன்னிலை போலும், உன்னுடைய நிலை இதுதான். இவ்வளோ தூரம் நாங்கள் பேசுகிறோம், சொல்கிறோம், சாமியை பற்றி பாடுறோம், அந்த பாட்டோடையெல்லாம் உன் காதில் கேட்கல, நீ அதை உணர்ந்த மாதிரியும் தெரியல, நீ விழிக்கவும் இல்லை.
அதனால் இதுதான் முன்னிலை போலும் என்று மாணிக்கவாசகர் இந்த பாடலே விளக்குகின்றார். தூங்குற பெண்ணை என்ன பண்ணலாம், எழுப்ப முடியாதுன்னு தெரிஞ்சு போச்சு. நல்லா தூங்குறவங்கள கூட தட்டி எழுப்பிடலாம், ஆனால் தூங்குற மாதிரி நடிக்கிறவங்களை எழுப்ப முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தூங்கி கொண்டிருக்கின்ற இவளை இவ்வளவு தூரம் எல்லாரும் சொல்லி இறைவனை பற்றி பாடுறாங்க. ஏன்னா நான்மகனும் திருமாலும் கூட அவரை அறிய முடியாத அந்த திருவடி, விண்ணுலகத்தாரும் மண்ணுலகத்தாரும் இன்னும் ஏனைய உலகத்தார்கள் அனைவராலும் அறிய முடியாத திருவடி. ஆனால் அந்த திருவடியை பக்தியினுடைய ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக அவர் என்ன பண்றார், ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு விதமாக காட்சி தருகின்றார். அப்ப நமக்கு அருள் கொடுக்கின்றார். கோலமும் நம்மை ஆட்கொண்டு அருளி கோதாட்டும் அப்படின்னு சொல்லும் போது நம்மை ஆட்கொள்ளுகின்றார். ஒவ்வொரு விதத்தில் ஒரு நிலையில் நமக்கு ஆட்கொள்கின்றார். ஆனால் சிவனே சிவனே என்று நாங்கள் உறக்க பாடினாலும் நீ இன்னும் எழுந்திருக்கல. அதனால நீ விழிக்கவும் இல்லை, உன்னை நாங்கள் என்னென்னு வைக்கிறது தெரியல. வாசனை புரிந்த கூந்தலை உடைய பெண்ணே, இது தான் உன்னுடைய நிலை என்று நான் உணர்ந்து கொண்டேன் என்று சொல்கின்றார். என இது ஆன்மாவை எழுப்புகின்றார். இறைவனை நம்ம எப்படி இது பக்தியால் தான் உணர முடியும் என்பதை கூறுகின்றார். இறைவன் எப்படிப்பட்டவர்னா சர்வேஸ்வரன், அனைத்தும் அவனே, சர்வமும் அவனே. அனைத்து தெய்வங்களுக்கும் முதன்மையான ஒரு தெய்வம் அந்த சிவபெருமான். அவனை உணர்வது என்பது ரொம்ப சீக்கிரத்தில் முடியாது, எளிதானது அல்ல. இதை நாம் முதல்ல உணரணும். அந்த கடவுள் எப்படிப்பட்டவர், அவருடைய தன்மை எப்படிப்பட்டதுன்றதை நாம் முதல்ல உணரணும். அதை உணர்ந்தால் உள்ளம் தெளிவு அடையும் என்று இந்த பாடலே மாணிக்கவாசகர் அழகாக அந்த அனுபவத்தால், ஒருவரின் அனுபவத்தால் பக்தியால் ஏற்படும் நிலையை இங்கே கூறுகின்றார். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், படுத்துரு பாபா டெம்பிள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு நான் திருவம்பாவை பாடல் 6 சொல்லி அதற்கான விளக்கங்களை சொல்ல வரேன். நன்றி, வணக்கம். ஓம் சாய்ராம். Subscribe to my channel and please press the bell icon for more videos.